அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், எங்கள் மேல் கரிசனை உள்ள தகப்பன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வல்லமையான கருத்துக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே அப்பா, நாங்களும் ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 53வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். இப்ப சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு விண்ணப்பம் பண்றத பார்த்தோம். அதுல 7 விதமான ஜெபம் பண்ணத, 7 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணத முந்தின வேத பகுதியில தியானிச்சோம். இப்ப கடைசியா எகிப்தில இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வந்த போது மோசே கொண்டு சொன்ன வார்த்தை சொன்னபடியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சொந்த சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை குறிச்சு விண்ணப்பம் பண்றார். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு இருக்கிறதை விட்டு எழுந்து. அப்ப இவ்வளவு நேரம் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அதுல இருந்து எழுந்திருந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது. இப்ப தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பார்த்து ஆசீர்வதிச்சு சொன்ன வார்த்தைகளை பின்வரும் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் நாட்கள்ல யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டாரு. அது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. மோசே மூலம் என்னென்ன வார்த்தைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஒரு வார்த்தை கூட தவறவில்லை. இதே மாதிரி ஒரு வசனம் யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்திலையும் யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு மாறுகிறவர் அல்ல, சொன்னதை தவறாமல் நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை கைவிடல, நெகிழ விடல, சோர்ந்து போக விடல. எல்லா நாட்கள்லயும் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்தினாரு. அது போல நம்மோடு கூட இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தமிழத்தில் சாய பண்ணுவாராக. நம்மளோட இருதயம்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றார்.
கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக எல்லா ஜனங்களும், பூமியில இருக்க இஸ்ரவேலர், மற்ற புறஜாதி மக்களும் கர்த்தரை தவிர வேற தேவன் கிடையாது அப்படின்றத அறியும்படிக்கு அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியங்களுக்கு தக்கதாக விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. இங்கே யாரெல்லாம் வந்து தங்களுடைய நியாயத்துக்காக வேண்டுதல் செய்யறாங்களோ அதெல்லாம் வாய்க்க பண்ணும்போது கர்த்தரே தேவன் என்று புறஜாதி மக்களும் அறிந்து கொள்வாங்க. நான் இப்ப சொன்ன வார்த்தை வந்து இந்த ஆலயத்துல என்றென்று கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் வந்து தன்னுடைய ஜெபத்தின்படி இந்த இடத்துல வந்து எந்த ஜனங்கள்லாம் தங்களுடைய நியாயத்தை சொல்றாங்களோ அதெல்லாம் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்யறாங்க. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. அவருடைய வார்த்தைக்கு மோசே மூலம் கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள் இது எல்லாத்தையும் கை கொள்ளணும்னா இருதயம் வந்து கர்த்தரோடு உத்தமமா இருக்கணும். அப்பதான் கை கொள்ள முடியும். அதைத்தான் இங்க அவர் சொல்றார். பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இப்ப பலி செலுத்துறாங்க. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். கடைசியா பலி செலுத்துறாங்க, சமாதான பலி செலுத்தினாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினைத்தையும் கொல்ல மாட்டாமல் சிறியதாய் இருந்தபடியால், ஏன்னா இங்க ஏராளமான ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலியிடுறதுனால அந்த வெண்கல பலிபீடம் பத்தல. இப்ப அது சிறியதா இருக்கு, அதனால பலி செலுத்த முடியல. ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியையும் சமாதான பலிகளின் நினைத்தையும் செலுத்தினார். ஆலயத்துல முன் பகுதியில ஒரு இடத்த பரிசுத்தப்படுத்தி அங்க பலியிடுறாங்க. ஏன்னா அந்த பலிபீடம் பத்தாதனால. அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்து நதி மட்டும் இருந்து வந்து அவனோடு இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதன் பின்பு வேறு 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். முதல் 7 நாள், அப்புறம் அடுத்து ஒரு 7 நாள், மொத்தம் 14 நாள் பண்டிகையை கொண்டாடினாங்க. 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். 2வது 7 நாள் முடிச்ச பிறகு 8வது நாள்ல ஜனங்களை அனுப்பிட்டார். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கும் போய்விட்டார்கள். எல்லாம் சந்தோஷமா கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லா நன்மைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு
தங்களோட கூடாரங்களுக்கு திரும்பி போயிட்டாங்க எல்லா ஜனங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, சாலமோன் ஆலயத்துல இருந்து வேண்டுதல் செய்கிறாரு. வேண்டுதல் செய்து முடிச்ச பிறகு தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிச்சு சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, கர்த்தர் இளைப்பாறுதலை தந்தாரு, அதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். அவர் கைவிடவும் இல்லை, நெகிழவும் விடல. அது மாதிரி நம்மோடு இருந்து நம்ம போற பாதைகள் எல்லாவற்றிலும் நம்ம அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படியாகவும் நம்மளோட இருதயம் அவரிடத்துல சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துல இருந்து எந்த ஜனங்கள் தங்களுடைய நியாயத்தை சொன்னாலும் அந்த காரியம் விசாரிக்கப்படணும். அதற்காக நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியன்னா நம்மளோட இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருக்கணும். இருந்தா தான் அவர் வார்த்தைகளை கை கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தும் போது அதிகமான பலியை செலுத்தினதுனால வெண்கல பலிபீடம் பத்தல. அதனால ஆலயத்துக்கு முன்பாக ஒரு நடு பகுதியில பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல சமாதான பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலிய செலுத்தினாங்க. மொத்தம் 14 நாள் பண்டிகை ஆசரிச்சாங்க. 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள்ல ஜனங்கள் எல்லாம் தங்களோட கூடாரத்துக்கு சாலமோன் அனுப்பி விட்டான். அவங்க ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு தங்களோட கூடாரத்துக்கு திரும்பி போனாங்க அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயமும் உம்மோடு உத்தமமாய் இருக்கணும்ப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைகளை இருதயத்தில் நிறுத்தி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியா ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ளவர்களாய் உடைய சமூகத்துல காணப்பட கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.